கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழிநடத்துவாராக. 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்படுகிறவருக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். இம்மானுவேலுடைய சாட்சிகளாக வாழ்வது எப்படி? கடவுளுடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் உலகத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அநேக துன்பங்கள் உண்டு. துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அநேக துன்பங்கள் உண்டு. ஆனால் அந்த துன்பத்தில் தேவன் நமக்கு ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார். காரணம், மற்றவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல் கூற உறுதுணையாக இருக்க தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவது போலவே நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும் என்பது அவருடைய பிரதான நோக்கம். இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்திலே ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அதை போல மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், ஆறுதல் செய்ய வேண்டும், அவர்களையும் தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய, அதற்கு தான் நமக்கு ஆண்டவர் அந்த துன்பங்களில் கடந்து செல்வதற்கான பலத்தையும் அதற்கான ஆறுதலை நம்ம கொடுத்து நம்மை பலப்படுத்துவதற்கு காரணம் என்ன? நாம் மற்றவர்களுக்கு அநேகருக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக. தேவன் எப்படி நமக்கு அதை ஆறுதல் படுத்தி காட்டுகிறாரோ, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவது போலவே நாமும் மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால இந்த புதிய ஆண்டுல துன்பத்துல வாழ்கிற நம்முடைய துன்பத்திலேயே கிடந்து இது விடாதபடி ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாம், சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுடைய துன்பத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாக, அவரை ஆறுதல் படுத்துகிறவர்களாக, தேவனை போல பலப்படுத்துகிறவர்களாக, அவர்களையும் கடவுளுக்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த நாளில் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்த நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரை அப்படியே நாங்கள் இருந்து விடாதபடி மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி கர்த்தருக்குள்ளே வழிநடத்துவதற்கு இந்த கிருபையின் பலத்தை எங்களுக்கு தாரும். காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.